எங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாலாம் பண்ண தெரியாதுங்க. நாங்கள் வந்து சும்மா எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி யூடியூப்பை பார்த்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். கம்மி செலவில் எப்படி வந்து கடையை அழகாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அந்த செலவில் வந்து நாங்கள் லேபர் கூலியும் குறைச்சிட்டோம். நாங்களே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காசு இருந்தால் இன்னும் கொஞ்சம் அழகாக்கலாம் கடையை அப்படின்னு சொல்லிட்டு தான். பண்றீங்க? நான் தான் இந்த ஏர் ஃபார்ம் ஆகாம தொடச்சிட்டு. அப்படியா? அது கூட உட்கார்ந்து அங்க இது போடும்போது நான் ரிப்போர்ட்டிங் ஏர் ஃபார்ம் ஆகாம. ஆனா இங்க கொஞ்சம் ஏர் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆமாதான், அங்க ஃபார்ம் ஆயிருக்கு. பட் பரவாயில்ல, நம்ம கடை தானே. ஆமா, டஸ்ட் வேற சேராது எனக்கு பயங்கரமா. அந்த முகமூடியோட உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நாங்கள் ஒரு சைடு ஒரு 5 ஃபீட்டுக்கு வந்து போட்டு முடிச்சிட்டோம். அங்கே தான் அந்த ஃபேஷியல் பெட்டும் வாஷ் பெட் இருக்கும். ஆமாம், இதில் இப்போ ஒரு பெரிய ஒரு காமெடி நடந்துருச்சு. என்னன்னா, இங்கே ஒரு மஞ்சள் கலர் டப்பா இருக்குது பாருங்க, டின்னு. அவன் வந்து பெயிண்ட்டு, வுட் ஃப்ளோர் பெயிண்ட்டு, இந்த ஒயிட்னர் மாதிரி போதை வஸ்து கிரியேட் பண்ணுவான் போல். எங்கள் 2 பேருக்கும் தெரியல. நான் ரொம்ப வேர்க்குது அப்படின்ட்டு ஏசியை போட்டுட்டு இதை போட்டு அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். 2 பேருக்கும் போதை ஆயிடுச்சு, பைக்கம் வந்துருச்சு. இப்போ அவளை பாருங்களேன், அப்படிங்க கண்ணை ஓப்பன் பண்ணு. இது எவ்வளோ நிக்கிற. கொஞ்ச நேரம் விட்டுருந்தோம் அப்படின்னா 2 பேரும் மட்டையா இருந்திருப்போம். ஒரு 2-3 ஃபுல் அடிச்ச மாதிரி படுத்திருந்திருப்போம். அப்புறம் இப்போ சடனா 2 பேருக்கும் ஸ்ட்ரைக் ஆனனால ஏசியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு இப்போ ஓகே. சரி, இது மாதிரி நாங்க ஃபுல்லா இனி போடணும். அதுக்கப்புறம் செவர்ல போடுறதுலாம் வந்து நாங்க ஆர்டர் பண்ணிருக்கோம். எல்லாம் நாளைக்கு தான் வரும். செவர் எல்லாமே மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும்போது காமிச்சிட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணிட்டு நம்ம கடையை வெளியில இருந்து ஒரு ஃபுல் வீடியோ. ஓகே, மக்கள் கருத்து. இப்போ வந்து மக்களுக்கு ஒரு கருத்து சொல்றது பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. யூடியூப் சேனல் பார்த்து நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு வந்துடாதீங்க. 5 மணி நேரம் தான் ஆயிருக்கும். 2 சீட் தான் ஒட்டி இவ்வளோதான் போட்டுருக்கிறோம். எத்தனை மணிக்கு வந்தாச்சு? 12 மணிக்கு 2 சீட்டு தான் ஒட்டி இருக்கும். இந்த பேட்ச் எல்லாம் வந்து தப்பா ஒட்டி பிரிச்சு திருப்பி ஒட்டி, அதனால ஆள் வச்சே பண்ணிடுறோம். சரி, நம்ம கடைக்கு நம்ம கஷ்டப்படுறோம். ஓகே, பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கடையோட நேம் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ வந்துட்டு இப்போ இது எவர்கிரீன் பியூட்டி பார்லர் இருக்கிறத எடுத்துகிட்டு அச்சுமாஸ் ஃப்ரோசன் பியூட்டி பார்லர்னு மாற்ற போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த லைட் பேனர் மாற்றிடுறோம். மண்டே வந்துட்டு மேலே இருக்க மெயின் பேனர் வந்து மண்டே மாத்திரம், அது கூட ஒரு ஸ்டாண்டி போட்டிருக்கோம், அதுவும் வந்துடும். ஸோ இன்றைக்கி இந்த பேரை மாற்றிட்டு அதுக்கப்புறம் மண்டேலேருந்து ஒரு ப்ரேயர் வச்சுட்டு அப்புறம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இப்போ இதை இவங்க மாற்றிட்டு இருக்காங்க. இதை ரிமூவ் பண்ணுறாங்க இப்போது. இப்போ நாங்கள் கடைக்கு தான் இன்னொரு வேலை பண்ணிகிட்ருக்கோம். இது என்ன பிச்சையாக பண்ணிட்டுருக்கோம்? ஃப்ரேமில் வந்து பெயிண்ட் அடிச்சிட்ருக்கோம். பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிட்ருக்கோம். ஸோ சரி, அது ஒரு மாதிரி பழைய பாக்ஸ்லேயே யூஸ் பண்ணுறவங்களா, சரி துருப்பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. சரி, எதுக்கு ஆளெல்லாம் வச்சு அடிச்சுட்டு அப்படின்ட்டு நம்மளே ஒரு 2 பாட்டில் ஸ்ப்ரே பெயிண்ட்டை வாங்கிட்டு வந்து அப்படியே நம்மளால் எவ்வளோ முடியுதோ அப்படியே அடிச்சு விட்றலாம், பார்க்க ஒரு மாதிரி லுக்காக இருந்தால் போதும் அப்படின்ட்டு நாங்களே 2 பேரும் சேர்ந்து அடிச்சுட்ருக்கோம். என்ன பண்ணுறீங்க? இதில் வந்து பெயிண்ட் அடிக்க சொன்னாங்க. அப்படி நம்ம ஃப்ரேம், லைட் பாக்ஸோட ஃப்ரேம், நம்ம கடை பேரோட அந்த லைட் பாக்ஸை வந்து இந்த வெள்ளையாக இருக்கிறத நாங்கள் கருப்பாக மாற்றுறோம். ஆல்ரெடி ஒன்று பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்கோம்.
நான் அடிச்சா இப்படிதான் வருது. எவ்வளோ நாள் ஆகும் தெரியும். அது கொஞ்சம் வேகமா அடிக்கிற மாதிரி இருந்தது. அது பழசு, அதனால இது வந்து புதுசு, புது பாக்ஸில். சாயா வந்து அந்த செவிலெல்லாம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. எலக்ட்ரீஷியன்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டெல்லாம் மாற்றி போட்டுட்ருக்காங்க எல்லாம். ஆக்சுவலி ரோல் வந்து நாங்கள் ஒரு கனெக்ட் பண்ணி வாங்கினோம், ஆனால் அது பத்தலை. சரி எவ்வளோ பத்துதோ அவ்வளோ வந்து இப்போ ஒட்டலாம், மற்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஃபுல் கடை காமிக்க கொஞ்சம் லேட் ஆகும் போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கடையோட மெயின் பேனர் மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ அச்சுமாஸ் ஃப்ரோசன் பியூட்டி பார்லர் இஸ் ஃபைனலி டன். இதுதான் எங்களோட கடையோட புது பேனர். ஸோ அந்த பக்கம் இன்னொரு சைட் பேனர் வேறு வச்சுருக்கோம். இது வந்து இப்போது கடை முன்னாடியே வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை வச்சுட்டு லைட்டிங்கில் எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இங்கே பார்லரோட வெளியே. ஸோ இங்கே ஒரு ஸ்டாண்டி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே சைடு ஒரு போர்டு ஒன்று, தென் மேலே ஒரு பேனர் வச்சுருக்கோம். ஸோ ஃபுல்லாக டெக்கரேட்டிவ் பண்ணிவிட்டு டைல்ஸ் இங்கே நாங்களே ஸ்டிக்கர்லாம் போட்டிருக்கோம். இப்போ உள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் எங்கள் பார்லர். ஸோ ஃபுல்லாமே ஸ்டிக்கரிங் பண்ணிட்டோங்க. பட் மேலே மட்டும் பண்ண முடியல, ஹைட் பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் பெண்டிங் வச்சுருக்கோம். பட் ஆல்மோஸ்ட் வந்து எல்லா சைடுமே கவர் பண்ணியாச்சு. வால்லாம் ஃபுல்லாக ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கோம். ஸோ உள்ளே வரவங்களுக்கு சும்மா ஒரு போர்டு மாதிரி வச்சு, இது நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கே. ஸ்டாப் சேயிங் டுமாரோ, டோன்ட் சே தட் இட்ஸ் நாட் பாசிபிள், ரிமெம்பர் ஒய் யூ ஸ்டார்டட், டோன்ட் ஸ்டாப் அன்டில் யூ ஆர் ப்ரவுட். ஸோ ஒரு நல்ல கோட்ஸ் இதெல்லாம். ஹாய். இது வந்து ஒரு ரூம் மாதிரி, சும்மா ஒரு கர்டைன் வச்சுட்டு இந்த பக்கம் உள்ளே வந்து ஃபேஷியல் பெட் அண்ட் இங்கே கபோர்டு, தென் பிரைடல் செட்ஸ்லாம் கூட எங்ககிட்ட இருக்குது. ஸோ ரெண்ட்டுக்கு கொடுப்போம். அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு வாஷ் பெட் அண்ட் ஃபேஷியல் பெட் இந்த ரூமில். லைட் வந்து நாங்கள் அடிஷ்னல் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இது ஃபோட்டோஸ்க்கு நல்லாயிருக்கும் ரிஃப்ளெக்டிவாக. அதனால் இப்போ மேக்கப்லாம் பண்ணினாங்க அப்படின்னா அது ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக இங்கே மட்டும் ஹாஃப் ஒயிட் கலரில் போட்டிருக்கோம். அவ்வளோதாங்க. இங்கே வரவங்களுக்கு ரிலாக்ஸ்னு ஒரு இது, ஃபேஷியல் பெட்டுக்கு மேலே ரிலாக்ஸ்னு ஒரு சும்மா ஒரு இது மாதிரி ஒட்டியிருக்கோம். நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதுதான் எங்களுடைய பார்லர். நாங்கள் இப்படி
நாங்கள் ஏதாச்சும் ஒன்று யோசிச்சு பண்ணிகிட்டே இருப்போம் வீட்டுக்குள்ளாரெல்லாம். அந்த மாதிரி கடையில் கொஞ்சம் மாற்றலாம்னு சொல்லி யூஸ் கொண்டு வந்தாச்சு. வெளியில் படியெல்லாம் காமிச்சிங்களா? படி காமிச்சாச்சு. ஓகே. எல்லாம் இதில் வந்து இந்த கீழே தரப்போட மட்டும்தான் நான் ஏதோ ஹெல்ப் பண்ணேன். மற்ற எல்லாமே ஒட்டினது இச்சையா தான். நான் ஒன்றுமே பண்ணல. நான் ஒன்று சும்மா வேடிக்கை பார்த்து அப்பப்போ கட் பண்ணி கொடுத்தேன், அவ்வளோதான். மற்ற எல்லா வேலையும் இச்சையா தான் பண்ணாங்க. அந்த மெஹந்தி நான் தான் போட்டேன். மெஹந்தி நிறையா மெஹந்தி டிசைன்ஸ்லாம் போட்டாங்க, ஒட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம போடுறோம்னு சொல்லி தெரியுது கஸ்டமர்ஸ்க்கு. ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எடுத்து எல்லாம் முடிச்சு உங்ககிட்ட காமிக்கலான்னு பார்த்தோம். ஆனால் இப்போவே 20 days ஆயிடுச்சு இதெல்லாம் முடிக்கவே. ஏன்னா நாங்கள் வாரம் ஒரு நாள் தான் வந்து ஒட்டுறாங்க இச்சையா. அது இச்சையா மட்டுமே பண்ணுறனால. ஸோ இவ்வளோ நாள் ஆச்சு. இதுக்கு மேலே லேட் பண்ண வேண்டாம், நம்ம ஃபுல்லாக முடிச்சு காட்டுற 2 மாதம் ஆயிரம் போலன்ட்டு தான் வீடியோ முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சிட்டோம். உங்களுக்கு இன்னொரு நாள் பொறுமையாக வேறு ஏதாச்சும் விலாகில் உங்களுக்கு அதை இன்க்ளூட் பண்ணுறோம். ஓகே. இந்த ஃபோட்டோஸ் கூட அந்த பேக்ரவுண்டில் ஒயிட்டாக இருந்தது எல்லாம் இச்சையா வந்து கரெக்டாக அளந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அப்படியே ஸ்கேலில் அளந்து எல்லாம் ஒன்றுன்னா பார்த்து செஞ்சாங்க. முன்னாடி அந்த இது கூட எல்லாமே மாற்றிட்டோம். நாங்கள் டோட்டலாக மாற்றியாச்சு கடையே. அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.